ஹலோ வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு அபிரன் டிசைன்ஸ். டுடே நாம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மல் நீடில் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ தாங்க இதில் அப்லோட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்னா, சில்க் த்ரெட்டை ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா நீடில் கோர்த்துட்டு நீடில் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, நீடிலுக்கு பின்னாடி இந்த ஹோல்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ வச்சு லைட்டாக நான் அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டை நான் தேய்ச்சி விடுறேங்க. இதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நூலில் வந்து சிக்கு போடாமல் நமக்கு நீட்டாக கிடைக்குங்க. நூல் எங்கேயுமே நகராது, ஒரே ஈவனாக இருக்கும். அதனால் அங்கே க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சிக்கிக்காமல் ஒரே ஈவனாக நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த த்ரெட்டில் ஒரு நாட் 2 நாட் போட்டுக்கிறேங்க. த்ரெட்டில் நம்ம நாட் போட்டால் தான் நம்ம அந்த நீடில் மேலே எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு உருவாமல் இருக்கும். அதனால் அந்த த்ரெட்டில் ஒரு 2 டைம் நாட் போட்டுக்கிறேங்க. 2 டைம் நாட் போட்டுட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த நாட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீடில் வந்து கீழேருந்து நம்ம எடுக்கிறோங்க. நீடில் வந்து கீழேருந்து நம்ம எடுத்துட்டு அந்த நீடில் சுற்றி அந்த த்ரெட்டை என்ன பண்ணுறோன்னா, ஒரே ஒரு தடவை சுற்றி நம்ம அது பக்கத்துலேயே குத்த போகிறோங்க. அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீடில் அந்த த்ரெட்டை ஒரே ஒரு டைம் சுற்றிட்டு நம்ம சுற்றுறோம் பார்த்திங்களா. சுற்றுனதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை எடுத்தோம் பார்த்திங்களா, அதை பக்கத்துலேயே ரொம்ப தள்ளி குத்திடாதீங்க. கொஞ்சம் பக்கமாகவே நீங்கள் குத்தி த்ரெட்டை அப்படியே விடாதீங்க. கை அதுக்குள்ளே விட்டுக்கோங்க. அந்த த்ரெட்டு வர வரைக்கும், எண்டு வரைக்கும் அந்த த்ரெட்டை வந்து விடாமல் கையில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சிக்கு போடாமல் நீட்டாக அழகாக கிடைக்குங்க. பிகினர்ஸ் வந்து இது போலவே பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக போட முடியுங்க. இந்த வீடியோஸில் வர மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு மோட்டிவ்க்குள்ளே நம்ம வந்து இது போடும் பொழுது நமக்கு வந்து இது முடிச்சா அழகாக இருக்குங்க. நான் வந்து எனக்கு சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு நான் அது ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப் போட்டு அதில் நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக சர்க்கிளோ ட்ரையாங்கிளோ இல்லை வந்து ஸ்கொயர் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாலும் உங்களாலையும் இது போட முடியுங்க. பிகினர்ஸ் வந்து இது போலவே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தாங்க அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் ஆரி ப்ளவுஸ் ஈஸியாக போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வருங்க. அதனால தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறதாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.